சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்க பக்தர்கள் அங்கிருந்து திருப்பி நீங்க வரலாம். பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 105 பஸ் ஏறி அதே மாதிரி இப்ப வந்து பஸ் விட்டுருக்காங்க நம்ம கோயிலுக்குன்னு சொல்லிட்டு மினி பஸ் விட்டுருக்காங்க. அந்த மினி பஸ்லயே வரலாம். அப்படி தெரியாதவங்க ஆட்டோ ஏறி வீராணத்துல இருந்து கூட இங்க அப்படி ரீச் ஆகி வரலாம். இங்க கத்தாலப்பாடி கிராமம் வளையக்குளம் ஸ்டாப் இங்க இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் நடந்து வர தூரம் தான். நீங்க தாராளமா வரலாம். ஏன்னா நம்பிக்கை வைக்கிறதோட கருவறையில் இருக்கிற அம்மனை நம்பிக்கை வைக்க அவதான் உங்களை காப்பாத்துவோம். பார்த்து யார்கிட்ட போய் வாக்கு கேட்டீங்க, எங்க போய் பாத்தீங்க? எங்க போறீங்க? இங்க மாளிகை பாறைக்கு ஒரு வாட்டி போறோம். மாளிகை பாறைக்கு இல்ல, தேனியில இருக்குது. சேலம் பேர் மாளிகை பாறை இல்ல, அது வந்தோரை வானவர்கள் கருப்புசாமி. மாளிகை பாறைங்கிறது ஒண்ணுதான். அது எங்க இருக்குன்னா தேனி மாவட்டத்துல இருக்குது. சேலத்துல 2 நாய் இருக்கும். நான் அடையாளம் சொல்றேன் கேளு. ஒரு கரெக்ட் ஓரத்துல பெரிய ஒரு செட்டு போட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. டிராயர் போட்டிருப்பாங்க. டிராயர் போட்டிருப்பான். இந்த கனி இப்படி கையில வச்சிருப்பான். மாலை வர கருப்பு சாமி பக்கத்தோட இருந்து காப்பாத்தி தர. இதை தவிர ஒரு ஆணி கூட புடுங்க மாட்டான். ஒரு ஆணி கூட புடுங்க மாட்டான். கேட்டுக்கோ. இடையூறு அதிகம், இடைஞ்சல் அதிகம், பிரச்சனை நடக்குது, கோளாறு நடக்குது. இந்த வாழ்க்கையில பல சிக்கல், வாழ்க்கையில பல தொந்தரவு, தத்தளிச்சு நிக்கிறீங்க. மகம் பேர் என்ன? தீபதர்ஷினி. மனசுல ஒண்ணு நினைச்சிருக்கிறா, வாழ்க்கை ஒண்ணு முடியுதடா, வேணதே வேணாங்கிறீங்க. எனக்கு அதுதான் வேணுங்கிறா, எனக்கு அவன் தான் வேணுங்கிறா. அப்படி ஒரு குழப்பம், அப்படி ஒரு கோளாறு, அப்படி ஒரு தொந்தரவு. நிம்மதியா வாழல, ஒரு காலத்துல நிக்குது, போட்டியில தவளிக்குது, சந்தோஷம் இல்ல, சங்கடத்துல நிக்குது, வாழ்க்கைய குழப்பம், மனத்துல நிக்குது, தத்தளிச்சு நிக்கிற, கோளாறுல கலங்குற. என்னுடைய தொந்தரவு இல்லடி அம்மா, வாழ்க்கைய போர்களம்மா, என்னுடைய பொழப்ப அழிச்சிட்டேன், என்னோட பண்ணையத்தை அழிச்சிட்டேன், காப்பாத்தி கொடுக்காளின்னு கேட்டு வந்திருக்கிற என்னுடைய மகளை அழைச்சிட்டு வா. தப்பையே மறக்கடிச்சு உணர வச்சு பெத்த தாய் யாருக்கு புரிய வச்சு எங்க பக்கமே வரமாட்டேன்னு சொல்றாமா. 1 மாசமா கெஞ்சி பார்த்துட்டோமா. நானு என்ன காரணம்? என்ன காரணம் கேட்டாலும் பதிலும் சொல்ல மாட்டேங்கிறா. நீ லவ் பண்றதுன்னா நான் கல்யாணம் கூட பண்ணி வைக்கிறமான்னு சொல்லிட்டேன். அதுக்கும் முடியாதுங்கிற. நீ என்ன எனக்கு பிச்சை போடுற? ஆமா அதேதான்மா. நீ என் வாழ்க்கை எனக்கு எடுத்து தெரியாதா? சோறு செஞ்சு போட்டா நீ என்ன மருந்து வச்சிருக்கியான்னு கேக்குறம்மா. என்ன அப்பனும் வேணாம், அம்மாவும் வேணாம், அண்ணா. சரி, நீ போனிய கருப்புசாமிக்கும் இங்கக்கு என்ன வித்தியாசம்? தெரியலமா. அங்கக்கு இங்கக்கு என்ன வித்தியாசம்? எனக்கு இது நம்பிக்கையா இருக்குதுமா. அம்மா வந்து ஓபனா உடைச்சு பேசி சொன்னாங்களா? இல்ல சொன்னாங்களா? அது இல்ல அந்த மாதிரி சொல்லியாமா. நீங்க ஓபனா உடைச்சு சொன்னீங்க. கேட்டதுக்கு உன் பொண்ணுக்கு நேரம் சரியில்லை மட்டும் தான் சொல்றேன். என்ன நேரம் சரியில்லை? கேப்பார் பேச்சு கேட்டுட்டு நிக்கிறா, குடும்பத்தை விட்டு பாக்குறா, அவ பைத்தியக்காரி போல கலங்கிட்டா, ஒரு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து யோசனை பண்றா. ஒரு நிலை கிடையாது, அவளுடைய நிலைமை அவகிட்ட இல்ல. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பிரச்சனை, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு குழப்பம், ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அச்சம். பரதேசம் நடக்குது, பங்கத்துல நிக்குது, வாழ்க்கை இழந்து தத்தளிச்சு நிப்ப. பெத்த மகளை கரை சேர்த்துன்னு கலங்குற. அது இல்லாம அந்த கருப்புசாமி இன்னொரு தொட்டி நாய்க்கிற போய் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. தொட்டி நாய்க்கிட்ட போய் கேட்டிருப்பீங்க. தொட்டி நாய்க்கிற போட்டா கேட்டிருப்பாரு. வேலை செஞ்சு தர, பிள்ளைக்கு மருந்து வைக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மருந்து கை நீட்டி வாங்கினியாடா? பிள்ளைக்கு வச்சியாடா? அந்த மருந்த பொறுக்கி அம்மா சாவர அளவுக்கு போயிட்டம்மா. நானும் அவங்க பெருமா கையெல்லாம் அறுத்துக்கிட்டம்மா. அவட்ட பிரச்சனை தாங்க முடியாம அதனாலதாம்மா அங்க போனோம். நீயா நானா மையதான் தந்துருக்கான். தூங்கும் போது தலையில தடவுனே இல்லையான்னு கேளு. அப்புறம் மருந்து ஏதோ கொடுத்தா இந்த பொழைக்கிறதுக்கு நான்கு மை மட்டும்தான் நான் வச்சது. உண்மையை ஒத்துக்கிறேம்மா. மை போட்டோ கொண்டு போய் கொடுத்தீங்க? இல்லம்மா, போட்டோ எல்லாம் கொடுக்கலம்மா. பேருக்கு மட்டும் தான் கொடுத்தோம். மலைவேப்ப கோட்டையா? கேரளால எங்க? பாலக்கோட்ல இருந்து சரியா போச்சு. அங்க ஒரு பெரிய டவர் ஒண்ணு இருக்கணும். 3 சந்து வளைஞ்சு போயிருக்காங்க. ஒரு இப்படி கண்ணாடி மாதிரி போட்டு கூடாரம் மட்டும் ஒருத்த உட்காந்துட்டு இருப்பான். ஒரு வயசானவன்
தண்ணி தூக்கி மூஞ்சி மேலே தெளிச்சு விட்டு காய் மந்திரிச்சு தருவான். அவனை பக்கம் 100,000 டோக்கனு. ஆனால் அங்கே போய் ஒரு ஆணியும் கொடுக்கல. அதுவும் இல்லாமா இல்லம்மா. கல்யாணம் ஆகாத பள்ளியா இருக்கிறா, கல்யாணம் ஆனவன் மேல ஆசைப்பட்டு என்ன பண்ணலாம்? நானும் அது தெரியாதுமா, நான் சொல்றேன். இவளுக்கு கல்யாணம் ஆகாத பிள்ளை, அவனுக்கு கல்யாணம் ஆகி குடும்பம் இருக்கு. அவன் மேல ஆசைப்பட்டுட்டு பைத்தியக்காரி இருந்தா என்ன பண்ணலாம்? அவன் சிரிச்சாதான் இவன் சிரிக்கிறான், அவன் பேசுறாதான் இவன் பேசுறான், இவன் பார்த்தாதான் இவன் பாக்குறான். இல்லைன்னா எந்த வேலையும் பைத்தியக்காரி மாதிரி ஜட மாதிரி உட்காந்துக்கிட்டே இருக்கிறான். ஊருக்கு வந்து கெஞ்சி பார்த்துட்டோம்மா, கால்ல கூட விழுந்து எப்படியாவது குழந்தைக்கு சாப்பிடவே. சரிம்மா. பிள்ளை எப்படியாவது என்கிட்ட கூப்பிட்டு வாங்க.